தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் சொல்றேன். வா, அவரை போய் மீட் பண்ணலாம். என்ன தைரியம் இருந்தா மறுபடியும் வருவேன். சார் சார் ஒரு நிமிஷம் அவசரப்படாதீங்க சார். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் உங்ககிட்ட சாம் பத்தி பேச வந்திருக்கேன். சாமா? இப்ப அவன் எங்க இருக்கான்? சாம் செத்துட்டான் சார். சாம் செத்துட்டானா? ஆமா சார். சாம் நாங்க தங்கி இந்த அதே ஃபிளாட்ல தான் தங்கியிருந்தான். அவன் எனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டா இருந்தான். உங்களை பத்தி என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கான். ஆனா கடைசி வரைக்கும் அவனோட பிரச்சனையை மட்டும் என்கிட்ட சொல்லவே இல்லை சார். சாகறதுக்கு முன்னாடி அவன் உங்களுக்கு எழுதின லெட்டரை எங்க வீட்டு லெட்டர் பாக்ஸ்ல போட்டிருக்கான். அதே மாதிரி ஒரு டிவிடியை பூஜா வீட்லயும் போட்டிருக்கான். பட் அந்த டிவிடி எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல சார். இப்போ அந்த டிவிடிக்காக யார் யாரும் எங்களை துரத்துறாங்க. ஏன் துரத்துறாங்க, எதுக்காக துரத்துறாங்க, எதுவுமே தெரியல. முடியல சார். இப்ப கூட இந்த லெட்டரை வச்சு தான் உங்களை தேடி வந்திருக்கேன். இதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். நீங்க ஒரு போலீஸ் கமிஷனரா இருந்தவர் இப்பெல்லாம் யாரையுமே பாக்குறது இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. பூஜா கூட உங்களை பத்தி என்னென்னமோ சொல்றா. பூஜா உட்பட யாருக்குமே உங்களை பத்தின உண்மை தெரிய மாட்டேங்குது. ஏன் எனக்கும் தெரியாது. சாம கூட கடைசி வரைக்கும் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியாமலே போயிருக்கு. என்னதான் சார் நடந்துச்சு? எனக்கு கல்யாணம் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் லிண்டா பிறந்தா. அவளை நான் உயிருக்கு உயிரா வளர்த்தேன். அவ ஆசைப்பட்ட எதுக்குமே நான் குறுக்க நின்னது கிடையாது. மாடலிங்ல பெரிய ஆளா வரணுங்கிறது தான் என் பொண்ணோட ஒரே ஆசை. அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. என்ன விளையாடுறியா? அப்பா உனக்காக டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன். கிளம்புறேன்னா எப்படி? காம்படிஷனுக்கு வேற டைம் ஆச்சுப்பா. நான் தான் டயட்ல இருக்கேன்னு தெரியும்ல. ப்ளீஸ் பா. நீ டயட்னு சொல்லி உன் உடம்ப கெடுத்துக்கிற. அப்பாவுக்கு சுத்தமா இது பிடிக்கல. அழகி போட்டிக்கு மூலதானமே அழகு தானப்பா. உன் அழகுதாமா எனக்கு பயமாவே இருக்கு. தோப்பா சாம்னு ஒருத்தன் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கானே, அது உனக்கு நினைப்புல இருக்கா இல்லையா? விஆர் கேலண்டர் ஷோ ஃபைனல் வரைக்கும் வந்துட்டேன்ப்பா. நான் ஜெயிக்கிற வரைக்கும் என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கப்பா. நான் என்னைக்காவது உன் விருப்பத்துக்கு எதிராக நின்று இருக்கனா? உங்க அம்மாவே இருந்திருந்தாலும் எவ்வளவு ஃப்ரீயா விட்டுருப்பாளா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்க தானப்பா. அப்புறம் ஏன் நான் யோசிக்கணும்? அப்பா சொல்லுமா. விடிவி சேனல் எம்டி பையன் சித்தார்த்தோட பார்வையும் சரியில்லை, அவனோட அப்ரோச்சும் தப்பா இருக்குப்பா. அப்புறம் எதுக்குமா இந்த ஷோக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்? இந்த ஷோ என்ன 1000 ஷோ இருக்கு. இந்த ஷோவுக்கு நீ போக வேண்டாம். நீங்க ஒரு போலீஸா இருந்துட்டு இப்படி பேசலாமாப்பா? நான் உங்க பொண்ணுப்பா. என்கிட்ட அவ்வளவு சீக்கிரம் யாரும் நெருங்கவும் முடியாது, நெருங்கவும் விட மாட்டேன். விஆர் கேலண்டர் ஷோல செலக்ட் ஆயிட்டா மிஸ் வேர்ல்ட் மிஸ் யூனிவர்ஸ்னு என்னோட ஆம்பிஷன் நிறைவேறிடும்பா. ஃபைனல் வியூவர்ஸ் வோட்டிங் படி நான் தான்ப்பா லீடிங்ல இருக்கேன். ப்ளீஸ் பா. அதுக்கு இல்லமா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நீங்க எதுவும் worry பண்ணிக்காதீங்க. லிண்டா போயிட்டு வரட்டும். அவ கண்டிப்பா வின் பண்ணுவா. அங்கிள் டோன்ட் வரி. லிண்டா ப்ளீஸ் கோ. ஆல் தி பெஸ்ட். ஓகே थैंक यू சாம். பை. சந்தோஷமா போன லிண்டாவை கடைசியா சவமா தான் பார்த்தேன். அவ சாவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விடிவி ஆபீஸ்க்கு போனேன். அங்கதான் முத்துக்குமார்ன்ற ஒரு பையனை பார்த்தேன். அவன் தான் என் பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தையும் உண்மையை சொன்னான். லிண்டா, நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். ஓவர் நைட்ல உன்னை உலக அழகியாக்க என்னால முடியும். உன் கண்ணசைவுல தான் உன் லைஃபே அடங்கி இருக்கு. கடைசியா யோசிச்சு சொல்லு. என் அழகு நம்பிதான் நான் அழகி போட்டிக்கு வந்தனே தவிர உன்ன மாதிரி ஆளுங்களோட படுத்து என் அழுக்காக்கிட்டு நான் அழகி ஆகணும்னு வரல. அது எந்த காலத்திலயும் நடக்காது. இப்படித்தான் இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் சொன்னாங்க. என்னோட விஆர் கேலண்டர் ஷோ மூலமா பல பேர் மிஸ் வேர்ல்ட் மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டிக்கு போய் இன்னைக்கு பேர் புகழோட இருக்காங்க. லிண்டா, அண்டர்ஸ்டாண்ட் தட். நீ நடத்துற ஷோ மூலமா தான் மிஸ் வேர்ல்ட் மிஸ் யூனிவர்ஸ் காம்படிஷனுக்கு போக முடியும்னு நினைக்காத. உன்ன மாதிரி 1000 பேர் ஷோ நடத்துறான். நேர் வழியில போறதுக்கு 1000 வழி இருக்கு. என் ஆம்பிஷனை எப்படி அச்சீவ் பண்றதுன்னு எனக்கு தெரியும். நடக்காது லிண்டா. அத நான் நடக்கவும் விட மாட்டேன். அவன் ஆசைக்கு இணங்காத என் பொண்ணுகிட்ட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அவ ட்ரெஸ்ஸை மாத்தினத ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்ததா சொல்லி அனுசரிச்சு போகலன்னா வீடியோவை உலகம் பூரா பாக்குற மாதிரி நான் பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்கான். அவன் மிரட்டனாலதான் என் பொண்ணு பயந்து போய் தன் மானத்தை காக்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற அதிர்ச்சியான தகவலை சொன்னான். இதை எங்க வந்து சொல்றதுனாலும் நான் சொல்றேன் சார்னு முத்துக்குமார் எனக்கு நம்பிக்கை கொடுத்தான். அவன் கொடுத்த நம்பிக்கையில நான் கோர்ட்டுக்கு போனேன். என் பொண்ணு லிண்டா சின்ன வயசுல இருந்து மாடலிங் பண்ணணும்னு ரொம்ப கனவு கண்டா. மிஸ் இந்தியா ஆகணும், மிஸ் வேர்ல்ட் ஆகணும், மிஸ் யூனிவர்ஸ் ஆகணும். இதுதான் அவளோட ஆம்பிஷன்.
அவளுடைய ஆசைக்கு நான் என்னைக்குமே தடை போட்டதில்லை. என் பொண்ணு அவமானத்தினால சாகல, தன் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான் செத்துருக்கா. போதை என்னதும் காலி பாட்டில தூக்கி போடுற மாதிரி பெண்களோட பாடிய பஸ்ல இருந்து தூக்கி போறதும் கொடைக்கானல் பள்ளத்தக்கல போறதும் சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. ஆனா என் பொண்ணு லிண்டா இவன் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆக என் பொண்ணை தற்கொலைக்கு தூண்டது இந்த சித்தார்த் ரகுநாத். ப்ராசிக்யூஷன் தரப்பு விட்னஸ் வந்தாச்சா? சாட்சி சொல்ல வர நம்பிக்கையா சொன்ன முத்துக்குமார கோர்ட்டுக்கு வரவிடாம பண்ணிட்டாங்க. அதையும் மீறி என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்பதான் இவ வந்தா. இல்ல, இவர் போய் சொல்றாரு. யுவர் ஆனர், இவர் சொல்றதெல்லாம் போய். நீ யாரு? எதை வச்சு பொய்ன்னு சொல்ற? நான் VTVல ஆங்கரா ஒர்க் பண்றேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு லிண்டாவை நான் தான் இன்டர்வியூ எடுக்க போனேன். இதுல இருக்கிற வீடியோவை பாருங்க. எங்க MD சித்தார்த் ரகுநாத் மேல வீண் பழி போடுறாங்கன்னு உங்களுக்கே புரியும். எனக்கு வாழவே பிடிக்கல. I just want to die. இந்த வீடியோவில் இருக்கும் காட்சிகளை பார்க்கும்போது லிண்டா தற்கொலைதான் செய்து கொண்டாள் என்பது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபணமாகிறது. மேலும் ப்ராசிக்யூஷன் தரப்பில் சாட்சியையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தவில்லை. ஒரு பொறுப்பான காவல்துறை அதிகாரியாக இருக்க வேண்டிய பீட்டர் எஸ் குமார் தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து உள்நோக்கத்தோடு சித்தார்த் ரகுநாத் மீது வழக்கு தொடர்ந்ததற்கு இந்த நீதிமன்றம் அவரை கண்டிக்கிறது. அவரை தற்காலிக பணி நீக்கம் செய்ய காவல்துறைக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. எல்லா சாட்சிகளும் எனக்கு எதிராகவும் என்னோட சாவ தற்கொலைன்னாங்க. சர்வீஸ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த கோவத்துல தான் நான் VTV ஆபீஸ்க்கு போனேன். ஏய், இது நார்மல் இன்டர்வியூவா? ஏய், என் பொண்ணோட சாவ தற்கொலைன்னு சொல்லி இந்த உலகத்தை நம்ப வச்சுட்டே நீ பாவி. என் பொண்ணோட சாவுக்கு காரணமானவனை தண்டிக்கலாம்னு சொல்லி கேஸ போட்டா காசை வாங்கிட்டு இப்படி மோசம் பண்ணிட்டீங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஹலோ ஹலோ, மரியாதையா பேசுங்க. பொண்ணு வளர்க்க தெரியாம வளர்த்துட்டு தேவையில்லாம எங்க பாஸ பலியாடாக்கலான்னு பாக்குறீங்களா? உங்க பொண்ணோட கேரக்டர் எப்படின்னு யாருக்கு தெரியும்? ஏய், என் பொண்ண பத்தியும் என் வளப்ப பத்தியுமா தப்பா பேசுறேன்? உன்னை கொன்னா தாண்டி என் கோவம் தெரியும். என் பொண்ண பத்தி உண்மையா வெளில வரும். ஏய், 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 பிடியா. ஏய், leave me. Stop it. பொண்ணு செத்த சோகத்துல பாவம் அவரே பைத்தியமாயிட்டாரு. எப்படியா தள்ளி விடுவீங்க? பைத்தியமா? நானா? ஆமா. 10 வருஷமா தவம் இருந்து பெத்த பொண்ண போலீஸ்காரனா இருந்தோம் என்னால காப்பாத்த முடியலையே. நான் பைத்தியம் தான். ஐம் சாரி சார். பைத்தியக்காரங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை இல்லைன்னு உங்களை டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சார். டிஸ்மிஸா? என்னையா? நான் வெளியே இருந்தா திரும்பியும் கேஸ கையில எடுத்துருவேன்னு என்ன பைத்தியம்னு சொல்லி இந்த ஊரை நம்ப வச்சாங்க. எதுவுமே தெரியாம நானே உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்லிட்டேனே, என்ன மன்னிச்சிருங்க சார். அன்னைக்கு எனக்கு எதிரா நீ சாட்சி சொன்ன. ஆனா இன்னைக்கு நீ யாருக்கு ஆதரவா இருந்தியோ அவனுக்கு எதிரியா மாறி என்ன தேடி வந்திருக்க. அதுதாம்மா விதிங்கிறது. சார், அந்த டிவிடியில் கண்டிப்பாக ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்கு. ஆனால் அது இப்போ நம்ம கிட்ட இல்லை. பட் சாம் உங்களுக்கு அனுப்பின மெயிலில் கண்டிப்பாக ஏதோ ஒரு உண்மை இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். சார், பாஸ்வேர்ட் லிண்டா பீட்டர். சார், சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ரொம்ப நாளா யூஸ் பண்ணவே இல்லை. ஹலோ அக்கா. அக்கா, என்னாச்சு? ஏன் எழுதுல? சொல்லுக்கா. எங்கடா இருக்க? கேட்குறேன்ல, சொல்லு. முதல்ல பக்கத்துல எல்லாம் டிவி இருந்தா போட்டு நியூஸ் சரி, பாரு. நான் பார்க்குறேன். சார், கொஞ்சம் டிவி ஆன் பண்ணுங்க சார். நியூஸ் சேனல். ஜெனிஃபர் மரணம் திட்டமிட்ட கொலை என்று சைபர் கிரைம் பிரிவு அதிகாரி சாய் பிரசாத் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரபல ரேடியோ ஜாக்கி கௌதம் கிருஷ்ணா ஜெனிஃபரை கொலை செய்து ஆற்றில் வீசியதாக தெரிவித்தார். தலைமறைவாக உள்ள கௌதம் கிருஷ்ணாவை போலீசார் இந்த பிரசாத் எனக்கு பைத்தியக்காரன் பட்டம் கொடுத்தான், உனக்கு கோலகாரம் பட்டம் கொடுத்திருக்கான். இவன் ஒருத்தன் தான் எல்லாத்துக்கும் காரணம். பரபரப்பு தகவல்கள் வெளியாகின்றன. சார், இத்தனை நாளா ஏன் துரத்துறாங்கன்னு தெரியாம ஓடிட்டு இருந்தேன். காதலை ஏற்காத இப்பதான் தெரிஞ்சிருச்சுல. அவரை அவமானப்படுத்தியதால் இனி அவனை ஓட விடுறோம் பாருங்க. கிருஷ்ணா அவரை கொலை. தமிழுக்கு என் முதல் வணக்கம். குட் மார்னிங் சென்னை. நான் தான் உங்க RJ கௌதம் கிருஷ்ணா பேசுறேன்.
இப்படி பேசி டோட்டல் சென்னையை உற்சாகப்படுத்திட்டு இருந்த என்னையே ஓட விட்டலடா. உன்னை எப்படி ஃபோன் பண்ண வச்ச பாத்தியா? இப்போவாவது நான் யாருன்னு தெரிஞ்சு. டே தெரிஞ்சுதான்டா பேசுறேன். எனக்கே தெரியாம என் வீட்டுல கேமரா ஃபிக்ஸ் பண்ண ஒரு கேவலமான ஒருத்தங்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான்டா பேசுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல தமிழ்நாடே பரபரப்பாகிற மாதிரி ஒரு நியூஸை வெளியிட போறேன். ஏன்னா நீ யாருக்கு பைத்தியக்கார பட்டம் கொடுத்து இந்த ஊரை நம்ப வச்சியோ அந்த பீட்டர் சார் வீட்டுல தான்டா நான் பேசுறேன். நீ என் வீட்டுல இருக்க நீ அப்பா சொன்ன. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் இங்க இருப்பான். ஹலோ அங்கிள், லிண்டாவோட கொலை தற்கொலைன்னு என்னைக்கு உண்மையை பொய்யாக்குனாங்களோ அன்னையிலேருந்து சித்தார்த்தை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எப்படா அவன் மாட்டுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் ஜெனிஃபருங்கிற பொண்ணுக்கும் அவனுக்கும் ஹோட்டலில் பிரச்சனை நடந்துச்சு. ஹோட்டலில் இருந்து கோவத்தில் சித்தார்த் காரில் ஏறி போகிறத நான் பார்த்தேன். பின்னாடியே ஜெனிஃபரும் அவள் ஸ்கூட்டியில் போனான். ஆளாக கிளம்பி போன சித்தார்த் ஜெனிஃபருக்காக காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அவனை கையும் களவுமா பிடிக்க நான் களத்தில் இறங்கினேன். நான் நினைச்ச மாதிரியே ஜெனிஃபர் ஆக்சிடென்ட் பண்ணி அவளை நாசம் பண்ணாங்க. அந்த வீடியோவை தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த தடவை சித்தார்த் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அங்கிள். இவ்வளவு தூக்கி கூவத்துல போடுங்கடா. ஓ மை காட். சித்தார்த், லிண்டா விஷயத்துல நீ தப்பு பண்ணிருக்க. உன்னை லிண்டா கேஸ்ல இருந்து நான் காப்பாத்திருக்கேன். ஆனா அப்பா விஷயம் தெரிஞ்சு உங்ககிட்ட கேட்டப்ப நீ தப்பே பண்ணலன்னு சாதிச்சிருக்க. நீ தப்பு பண்ணது உண்மை சித்தார்த். உன்னால ஒரு பொண்ணு செத்திருக்கா. இதோட நிறுத்திக்க. என்ன வான் பண்ற ரைட்ஸ் உனக்கு யார் கொடுத்தது? நான் இப்படித்தான். என் அப்பா சம்பாதிக்கிறாரு, நான் என்ஜாய் பண்றேன். சித்தார்த், சித்தார்த், எவ்வளவு சொன்னேடா. மறுபடியும் தப்பு பண்ணி அப்பாவை தலைக்குனி வச்சுட்டேடா. சார், எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு சார். நான் ஏதோ பாத்ரூம் வீடியோ பொண்ணு நிர்வாணமா குளிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு பார்த்தா இது பெரிய பொக்கிஷமா இருக்கு சார். விஜய் ரங்கநாத்தோட பையன் சித்தார்த் எவ்வளவு பெரிய ஜித்து வேலை பண்ணிருக்கான் சார். ஏற்கனவே அந்த ஆளு டவுன்ஃபால்ல கிடக்குறான். இந்த வீடியோ மட்டும் வெளியில வந்தது அவன் பையனோட கல்யாணம் இல்ல, அந்த ஆளே டோட்டலா காலி சார். சார், இதை வச்சு ஒரு 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட மாட்டீங்க சார்? சார், அதுல எனக்கு ஒரு